இன்ஸ்பெக்டர் சார், தேவனோட திருப்பாதத்துல கடந்த இந்த குழந்தைய நானே எடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏன் ஃபாதர் இந்த வீண் சிரமம்? யாரோ குழந்தைய அனாதையா சர்ச்சு வாசல்ல விட்டு போனா அதை நீங்க எடுத்து வளர்க்கணுமா என்ன? பேசாம எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அதை நாங்க அனாதை இல்லத்துல சேர்த்துறோம். மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர், என் சர்ச்சு வாசல்ல கடந்த குழந்தைய நானே வளர்க்கணும்னு பிரியப்படுறேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆண் குழந்தைய அனாதையா சர்ச்சு வாசல்ல விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்ப அவன் எங்கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கான். அவனோடைய இந்த பெண் குழந்தையும் வளர்ந்துட்டு போகட்டுமே இன்ஸ்பெக்டர். ஒருவேளை சரியான அத்தாட்சியோட பெத்தவங்க குழந்தைய திரும்பி வந்து கேட்டா குழந்தைய சட்டப்படி எங்க கிட்டயோ அல்லது பெத்தவங்க கிட்டயோ ஒப்படைச்சிடணும். ஓகே இன்ஸ்பெக்டர். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க ஃபாதர். ஷூர். கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே, நான் பார்க்கும் என் பார்வையும் கண்ணிலே, என் ஜென்மம் உன் அன்பிலே, மடிமேல் நிலவே விடியும் பொழுதே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே. தேவாலயம் கலைமா விழியே மழலை மொழியே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே, நான் பார்க்கும் என் பார்வையும் கண்ணிலே, என் ஜன்மம் உன் அன்பிலே, மடிமே நிலவே விடியும் பொழுதே, கண்ணான கண்ணே என் பொன்மாலையே, கைவீசி போகின்ற பூஞ்சோலையே.